பாதியாக வற்ற வையுங்கள். அதாவது புங்கம் பட்டையை இடித்து தூளாக்கி நீர் விட்டு காய்ச்சி பாதியாக வற்றும் வரை வையுங்கள். பின் 500 மில்லி நல்லெண்ணெயில் 10 கிராம் கடுக்காய் தூள் சேர்த்து காய்ச்சுங்கள். அது மெழுகு பதம் வரும்போது நாம் முதலில் செய்த பூங்கம்பட்டை கஷாயத்தை சேர்த்து காய்ச்சி இறக்கிவிடவும். இந்த கலவை எண்ணெயை கொண்டு தினமும் 2 வேளை வாய் கொப்பளித்து வர பல்வலி, பல்கூச்சம் ஆகியவை தீர்வதுடன் பல்வேறு பல் ஈறு உறுதியாகும். பல் சொத்தை ஏற்படாமல் தடுக்கும். மக்களே, இன்று நம்ம என்ன பார்த்தோம்? முகம், பற்கள், ஈறுகள், அது இல்லாம வாய்ப்புண், நாக்கில் ஏற்படும் புண் போன்றவற்றை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா பல குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு குறிப்பு உங்களுக்கு சுலபமா படலாம். அதெல்லாம் செய்யுங்க. இதுல மெயினா பார்த்தீங்கன்னா இந்த அகத்திக்கீரை, பப்பாளி, இந்த வேப்பிள்ளை, ஜாதிக்காய், இதெல்லாம் கிராம்பு, அப்புறமா பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்றாங்க, சுக்கு, அப்புறமா ஒரு சில இப்ப நான் படிச்சதுலயே உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த வாய் நாற்றமும் வராது, பல்ல ஆடவும் ஆடாது, பல் சொத்தையும் வராது. அது இல்லாம பல்லு பளீர்னு இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. சில பேர் கரையா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு எது எதையோ வாங்குவாங்க. அது என்னன்னே தெரியாது. இதை நீங்களே வீட்டுல சுலபமா செய்யலாம். ஈஸியா செய்யலாம். செஞ்சு வச்சுட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாமே. கரெக்டுங்களா மக்களே? ஸோ இந்த காணொளி உங்க எல்லோருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அடியன் நம்புறேன். ஸோ இப்போ தங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய யோக ரத்னா ரவி. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நீடூழி வாழணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தோட இருக்கணும் அப்படின்றத உள்ளிருந்து உணர்ந்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். எல்லாரும் நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா இருங்க. சரிங்களா? சந்தோஷமா இருங்க. நீங்க இந்த காணொலியை பிறருக்கு பகிர்ந்துருங்க. ஸோ எல்லாருக்கும் போய் சேரும் இல்லைங்களா? அதனால அந்த புண்ணியம் உங்களுக்கு தான். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஹரி ஓம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா.